somehow I am in Goa. Lift கேட்டு போலாம்னு இருக்கேன் இன்னைக்கு பார்க்கலாம். Hi, can you drop me next to the beach? Yeah, sure. Hop on. What's the beach that's nearby? வந்தவன உஷார் பண்ணிட்டான் பத்தியா? அவனுக்கு இவ்வளவு இருக்குடா. என்ன மச்சான். இந்த பாகா பீச்ல அந்த சீட்லயே உட்கார்ந்துட்டு ஹுக்கால அடிச்சிட்டு இருக்காங்க. Ready in 3, 2, 1. செம்மையா இருக்குல்ல? Your boy is in Goa. Finally I reached Goa. இது ஏதோ நேவி ஏர்போர்ட்டா, டிஃபென்ஸ் ஏர்போர்ட்டா, அதனால வந்து இங்கே உள்ளெல்லாம் ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடியோஸ் ஆர் நாட் அலௌடுன்ட்டு. கோவாவில் வந்து பைக் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. செம்மையா மழை வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பைக் எடுத்தா பொடப்பு சிரிப்பா சிரிச்சு கார் தான். So finally into Goa. I'm like, this is the first time in Goa. Goa had to live up to its worth. I mean, live up to its hype. So the roadலாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கிறதுக்கு. ரொம்ப வருஷம் ஹைப்போட திருப்பி வரதுனால நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது. I think it will take some time for me to get back to the normal mode. But still, I'll show you some of the routes. What is so special about Goa? Goa is beach, Then? temple, church, fort, museum, club. So அவர்கிட்ட வந்து நான் கோவன் கொங்கனி லாங்குவேஜ்ல எப்படி பேசுறது கேட்டுருந்தேன். ஹீஸ் லைக் டீச்சிங் மீ லைக் ஸோ முஸ்தே ஜவன் சாய் நுஸ்தே சாய் அப்படின்னா வந்து ஃபிஷ் வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அர்த்தமா. அதுக்கு அவங்க வந்து முஸ்தே சாய் Muste Javan Jai. ஓகே அப்படி கேட்பாங்களா, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுமா. ஒரு ஊருக்கு போனா எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணும், எனக்கு தண்ணி வேணும், இங்கிருந்து அங்க எப்படி போனோம், அந்த மூணை மட்டும் எப்பவுமே கத்து வச்சுக்கணும். ஆக்சுவலி கோவா கொஞ்சம் கேரளா மாதிரி தான் இருக்கு. இன்னும் 3 நாள் இங்கதான் இருக்கு போறேன். வந்து 27th May இங்க வந்து சைக்ளோன் இருக்குன்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாள்ல செமையா வெயிலாம். சில நேரம் எப்பவுமே நியூஸ் நம்பணும் தான், ஆனா ஒரு சில நேரம் வந்து நம்ம ஓவரா பயன்படுத்தி சும்மா குழுன்னு இருக்குங்க, நல்லா கேரளா மாதிரி. Okay, so this is the room. Dude, it looks so beautiful. Thanks. இனிமே தான் இந்த ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். வந்து அதோட ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா. Oh man, somehow I am in Goa. இது வந்து கோவாவா பெங்களூரா இல்லை கேரளாவான்னு எனக்கு சொல்லவே தெரியல. எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. ஐ திங்க் நான் வந்து ஒரு 2 hours தான் ஆகுது. ஒரு தூக்கத்தை போட்டு இப்போ தான் வெளில வந்திருக்கேன். பட் ஆப்போசிட் டு மை ரிசார்ட் தேர் ஆர் பீப்புள் ராஃப்டிங். இது ராஃப்டிங் இல்லை, சாரி எனக்கு தெரியல, கயாக்கிங். சி லிஃப்ட் கேட்டு போலான்னு இருக்கேன் இன்னைக்கு பார்க்கலாம். எல்லாம் இப்படி போயிட்டு இருக்காங்க. Hi, can you drop me next to the beach? Yeah, sure. Hop on. What's the beach that's nearby? வந்தவன உஷார் பண்ணிட்டான் பத்தியா? அவனுக்கு இவ்வளவு இருக்குடா. என்ன மச்சான். You wanna go to Baga Beach? Baga is fine. Is Baga next to the beach? I mean, like, is Baga nearby? Baga is very near to us. Where are you from? I am from Vendakadu. Oh, okay. Yeah. Thanks. Goan people are... There's your friend here. Oh my. குறுக்க இந்த கௌசிக் கொண்டா. I don't have license to take the bike. I have my international license. I'm from Dubai. Okay. Then you're a foreigner. Yeah, kind of. Oh, it's gonna rain. Gonna rain. It's gonna rain. We got a god. It's a poncho, dude.
கோவால சைக்ளோன்னு சொன்னானுங்க. என் சொந்த ஊர்ல கூட இந்த ரெயின் கோட்டை நான் வாங்கலடா. இந்த நைட்டு 12 மணிக்கு மேல பேயெல்லாம் சுத்தல அந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ நாட் வேரிங் மை ஷூஸ், ஏன்னா மழை வருது. இந்த ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டேன். எனிவேஸ், திஸ் இஸ் கோவா ஃபார் மீ ஆன் டே 1. see, சரியான மழை. பட் தேர் ஆர் பீப்புள் டூயிங் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். இட்ஸ் டேஞ்சரஸ். நானே வீடியோ எடுத்துட்டு இப்போ ஓடிடுவேன். ஆனா இந்த பாகா பீச்ல அந்த சீட்லயே உட்காந்துட்டு ஹுக்காலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஐ திங்க் I'm gonna go get cleaned up, come back. கோவா போகணும்னு ஆசைப்பட்டியே, நான் வந்திருக்கேன் உனக்காக. என்னெல்லாம் கோவால இருக்குன்னு நான் காட்டுறேன், அப்படியே பாரு. பீச்ல சும்மா உட்காந்தா இவர் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு மசாஜ் பண்ணி விடுறாரு. மனுஷன் என்னை எங்கேயோ கொண்டு போயிட்டான். ஆனா இவன் இதெல்லாம் பண்ணி என்ன ஏமாத்துறானா இல்ல இதெல்லாம் ரியல் ரேட்டான்னு கூட எனக்கு தெரியல. By the way, this is Baga Beach. Good morning, day 2 on Goa. So நான் இங்கே தான் தங்கியிருந்தேன். So what happened was, the North Goa சைடில் ஆக்சுவலாக இங்கே நல்லா பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அண்ட் வந்தேன் இன்ஃபேக்ட். and I found 2-3 of my friends who are already here. and North Goa சைடு வேறு ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட பார்க்க போக முடியல. இன்னைக்கு நைட்டு செம்ம மழை அடித்து பேஞ்சிச்சு. துபாயில் ரைட் நவ் டுடே இஸ் 29th May, 51 degree அடிச்சிட்ருக்கு. I'm chilling in this weather. This is where I stayed though. It's a cool spot. மழை பயங்கரமாக சொத்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட் எனக்கு. இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு அந்த குளிரில் போயிட்டு சிக்கன் சம்திங் ஏதோ சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. நீங்கள் வரும்போது எல்லாமே சொன்னாங்க ப்ரான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. சீ ஃபுட் மிஸ்ட் மாதிரி. நார்த் கோவா டு சவுத் கோவா ஆன் த வேல பைக்கில். ஆனால் சரியான மழை. ஜஸ்ட் லுக் at this. இதான் ரோடு. பயங்கரமாக இருக்குல்ல? Oh man. Okay. Let's go. Okay. Finally South Goa. சரியான ஒரு ரூம். இதெல்லாம் வந்து I love staying in hotels. அந்த ஹோட்டல்ஸில் போய் தங்குறதே ஒரு ஹாபியாக வச்சுக்கலாமான்னு யோசிச்சிருக்கேன். I wanted to take that very seriously, but right now I want you guys to see what is in front of me. இதுதான் ரூமு. ஸோ யூஸ்வலாக அந்த சோலோ ட்ராவல் பண்ணும்போது சில நேரம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ஏமாந்துடும். ஆனால் இந்த வாட்டி நான் அப்படி ஏமாறல. I'll show you the view. Ready? In 3, 2, 1. செமையா இருக்குல்ல? இங்கதான் தங்க போறேன் ஒரு நாள். சவுத் கோவா மாசா இருக்கு. சவுத் கோவால பெருசா எந்த கடையும் இல்ல. டாட்டூ போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், எதுவுமே இல்ல. ஆனா இங்கிருந்து நார்த் கோவா போய் ஏதாவது கிளப்பிங் பண்ணலாம் நினைச்சேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கோ டுடே பிகாஸ் ஜஸ்ட் முன்னாடி ஃபுல் பீச். கட்டவா பார், அப்படி பயங்கரமா இருக்குல்ல? திஸ் இஸ் தி வியூ. ஏன் சொந்த ஊர் வேற வால்பாறையா? ஐம் அ ஹில் டவுன் கை, நேச்சர் கை. இந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டே அப்படியே இந்த பீச்சை பார்த்துட்டு அப்படியே இங்கே உட்காந்துருக்கலாம் போல தோணுது. வியூ ஜஸ்ட் see this view. கண்ணு முழுக்க கடல். பீச் எல்லாம் பார்த்துருக்கேன், ஆனா அந்த பீச் தண்ணிக்கிட்ட வந்து நின்னா ரைட்டு லெஃப்ட்னு சொல்லி ஃபுல்லா தண்ணி தான் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இப்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு.
அடிக்கிற மழையில மறுபடியும் கரகோடு பீச். மழை செம்மையா வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வியூக்கு ஈடு இணையே கிடையாது. இங்க பார், அப்படியே சூப்பரா ஒரு நல்ல தமிழ் படத்துல ஒரு சோக பாட்டோட ஒரு லொகேஷன் மாதிரி இருக்கு. This is my prime memory that I spent in Goa. Day 3 in Goa. I mean, look at this. நேற்றுக்குலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மூடியா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க பயங்கரமா இருக்கு. ஓரளவுக்கு இட்ஸ் லிட்டில் சனி. ஜெனரலாவே கோவா கொஞ்சம் ஹியூமிடா தான் இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. See, so this is where I stayed. செம்மையா இருக்குல்ல. அப்படியே நைட்டு தூங்கும்போது I went to a party called Thalassa. எல்லாரும் அதான் சொல்லியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் நான் கேட்டிருந்தேன். அதனால எல்லாருமே தலசா போங்க அப்படின்னாங்க. போனேன், மாசா இருந்தது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த மழையில போய் மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னாங்க. ஆனா the thing is, கோவாவை இந்த மழையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் நினைக்கிறேன். டுடே இன்னைக்கு நான் டாட்டு போட போறேன். இங்க வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு போகணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா இல்லாட்டினா இன்னொரு ஐடியா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. Let's go.